கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் ஒருக்க கூட தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற செய்தியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தியானத்தில் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கிருபை பெருகினது போல ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்கிறோம். தியானத்தில் கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் எதனால நீதிமானாக்கப்படுகிறோம்? நம்முடைய கிரியைகளினாலவா? அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எது சொல்லித் தருகிறது? வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நமக்கு மிக தெளிவாக அந்த அதிகாரத்தில் 1வது வசனம் நமக்கு சொல்லித்தருது. நம்முடைய விசுவாசத்தினால தான் எல்லாமே நடக்கு, ஆனால் நம்முடைய கிரியைகளினால அல்ல என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசத்தின் வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் போதும். அல்லேலூயா. ஆதலால் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய மனம் திரும்புதல் என்ன வேணுமா? செத்த கிரியைகளுக்கு. அப்படின்னா என்ன? ஆபிரகாம் சட்டத்தின்படி வாழவில்லை, விசுவாசத்தின்படி வாழ்ந்தனால தான் அவனுடைய விசுவாசத்துக்கு நீதி கிடைத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்னா, என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜபம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய முழங்கால் நான் தான் என்று சொல்லி அந்த கிரியைகளினால அல்ல, நீங்களும் நானும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆபிரகாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து நாம் விசுவாசத்தின் தந்தை என்று பார்ப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எபிரேயன் ஆக்கியம் சொல்லுகிறான். நீங்கள் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி விலகி மனம் திரும்புதல் தேவன் பேரில் நீங்கள் வைக்கிறது விசுவாசம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அல்லேலூயா. பார்க்கலாம். விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுகிறது. முதலாவது நாம் ஆபிரகாமை போல இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? ஆபிரகாமை போல இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி நாலு தேவை, ஒரு நாள் தேவை இல்லை என்பதை நீங்களும் நானும் நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால தான் உங்களுடைய கிரியினால் அல்ல,
இயேசு கிறிஸ்துவின் கிரியினாலே எல்லாம் முடிந்தது என்று தேவன் எப்படி 7வது நாளை ஓய்வு நாள் என்று கருதி அதை ஆசரிக்கும்படிக்கு நமக்கு ஓய்வு நாளை தந்தாரோ அதை உலகத்தில் இயேசு அதை போல இந்த உலகத்தில் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. இப்போ புரியுதா? இயேசு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம விசுவாசி தேவனை விசுவாசி அது அவருக்கு எனப்பட்டது. அவருக்கு எனப்பட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சவுண்ட் வைப்பா, இதை குறைச்சிரு. அல்லேலூயா, அதை குறைச்சிரு. அல்லேலூயா. பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்ன முடித்தார்? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை ஆபிரகாமை போல நீங்களும் விசுவாசிக்கணும், நானும் விசுவாசிக்கணும். ஏனென்றால் ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றுவார் என்று அவர் விசுவாசித்தார். இங்கே புதிய உடன்படிக்கையில் நீங்களும் நானும் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார் என்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் தொடங்கிவிட்டுன்னா எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னதுக்கு காரணம், பக்கத்தில் இருக்கிற சீடனை பார்த்து சொன்னார், கல்லனை பார்த்து சொன்னார், நீ என்னோடு கூட இன்னைக்கு பரதேசியில் இருப்பாய். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இனி உனக்கு பாதாளத்தில் வேலை இல்லை. ஏன்னா நான் எல்லாருடைய பாவத்துக்காக எல்லா மனுக்குலத்துக்காக மரித்து உயிரோட எழும்ப போகிறேன். அப்போ ஆதாம் தொடங்கி நோவா காலத்தில் எதுக்குள்ளே போனாங்க? பாதாளத்துக்குள்ளே போனாங்களே, அவ்வளோ பேருக்கு நற்செய்தியை சொல்லி நான் தூக்கிட்டு வரப்போகிறேன். அடுத்து என் ஆவியை நான் சத்தமாக விடும்போது எல்லா கல்லறைகளும் என்ன பண்ண போகுது? வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் நான் உயிர் தொழும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் பாதாளத்தில் இருந்த எல்லாரும் பரதேசிக்கு தான் வரப்போகிறாங்க. அதனால் நீயும் என் கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு உத்தரவாதமாக ஒரு விசுவாசத்தை அறிக்கையிட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு எதற்காக இதை செய்தார்? காரணம், ஆபிரகாமுடைய சந்ததி என்று அவர் நிறைவேற்றும்படிக்கு, அதை பின்பற்றுகிறவராகிய விசுவாச மார்க்கத்தராகிய நாமும் நமக்கு ஒரு நீதி உண்டாகும்படிக்கு இயேசு கல்வாரியில் இதை செய்தார். அல்லேலூயா. அதனால் இயேசு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற ஒரு சத்தியம் இன்றைக்கு உலக அளவில் மிக குறைவாக இருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு தன் கிரியைகளை செய்து ஓய்ந்து விட்டு பரம் சென்று விட்டார், நாம் இனி என்ன பண்ண வேண்டும்? நாம் அந்த கிரியையை தொடங்கி நான் தான் அந்த கிரியைகளை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த கிரியைகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. என்ன கிரியைகளுக்கு? செத்த கிரியைகளுக்கு மனம் திரும்புங்கள். உங்களுடைய கிரியைகள் ஒன்றும் செயல்படாது. தேவன் பேல் வைக்கும் விசுவாசமே உங்களுக்கு நீதியை தரும். அல்லேலூயா. யாருக்கு நீதியை தரும்? நமக்கு. சரி, வாசிக்கலாம். 13வது வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனது சந்ததிக்கும் முழு உலகம்
கிடைக்கட்டும் என்ற தேவனுடைய வாக்குறுதி கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இந்த முழு உலகத்தையும், அதாவது இந்த முழு பூமியையும் கிடைக்க வேண்டும் என்று அவன் அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணினார். அல்லேலூயா. அவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணினார். ஆமென். பாருங்க, என்ற தேவனுடைய வாக்குறுதி கிடைத்தது. ஆபிரகாம் சட்ட விதிகளை கடைப்பிடித்தால் அவனுக்கு அவ்வாக்குறுதி கிடைக்கவில்லை. அவன் சட்ட ரீதியை என்ன பண்ணலை, பிரமாணங்களை கடைப்பிடிக்கலை. அதை கடைப்பிடித்திருந்தாம்னா அந்த வாக்குறுதி அவனுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் சட்ட விதிகளை அவன் கடைப்பிடிக்காமல் விசுவாசத்திலே தேவன் சொன்னது அப்படியே நடக்கும் என்கிற அந்த வாக்குறுதியை ஆணித்தரமாக, மூலதரமாக, அடித்தளமாக அவன் விசுவாசித்தான். அதனால் அவனுக்கு கிடைத்தது நீதி, நீதி, நீதி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவை நீங்களும் நானும் ஆழமாக விசுவாசித்தீர்கள் என்றால் ஆபிரகாமுக்கு கிடைத்ததை காட்டிலும் நமக்கு மேலாக நீதி அதிகமாய் கிடைக்கும் என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், கிடைக்கவில்லை. அவன் தனது விசுவாசத்தில் தேவனுக்கு முன் நீதிமானாக இருந்தபடியால் அது கிடைத்தது. எதில் கிடைச்சிச்சான்? அவன் தனது விசுவாசத்தினால தான் தேவனுக்கு முன்பாக. இங்கே எபிரிய ஆக்கியன்னு சொல்கிறான், நீங்கள் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனந்திரும்பி உங்கள் தேவன் மேலே விசுவாசம் வையுங்க, அப்போ உங்களுக்கு நீதி கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, அவன் தனது விசுவாசத்தில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறபடியால் அது கிடைத்தது. சட்ட விதிகளை கடைபிடித்ததன் மூலமாக தேவனுடைய வாக்குறுதிகளை மக்கள் பெற்றுக்கொள்ள சொன்ன முடியாது என்று பிறகு விசுவாசத்தினால் படியே அழிவில்லாமல் பெருகும் அதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்குறுதி பயமில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பயமில்லாமல் ஆயிற்று. ஏன்? விசுவாசத்தினால எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கி இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் இருக்குது? நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல 4 மணிக்கு எந்திப்பீங்க. 80 வயசாகிட்டுன்னு எந்திக்க முடியுமா? முடியலை. அப்போ உங்களுக்குள்ளே என்ன வருது? பயம் வருது. நான் காலையில் 4 மணிக்கு எந்திக்க முடியலையே, நான் இப்போ என்ன ஆகிட்டேன்? நீதிமானா இல்லை, பரிசுத்தவானா இல்லை, பழைய மாதிரி என்னால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, காலையில் எந்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த குற்ற உணர்வு பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த குற்ற உணர்வு ஆபிரகாமுக்கு அறவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா 24 மணி நேரமும் தேவனை அவன் விசுவாசித்தான். ஆகவே தான் நீங்களும் நானும் 24 மணி நேரமும் நான் படுத்தாலும் எந்திரிச்சாலும் தேவன் நம்மோட தான் இருக்கார். அவருடைய பிள்ளைகள் தான் நான். என்னுடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிரியையினாலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் மேல் தானாக கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ உங்கள் கிரியினால் கிருபை வருதா? உங்கள் விசுவாசத்தினால கிருபை வருதா?
அப்போ இயேசு எனக்காக 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எல்லா கிரியைகளையும் எனக்காக கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்துட்டார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் நீதியாக இந்த நாட்களில் அது விளங்கும். யாருடைய விசுவாசம்? உன்னுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் நீதியாக விளங்கும். ஆபிரகாமுக்கு ஏன் பயமில்லை? தேவன் வாக்குறுதியை பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று அவன் கடுகளவு கூட சந்தேகப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போய் நமக்காக பிதாவுடைய ஆவியை அனுப்பி நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு என்பதை நாம் கடுகளவு கூட சிந்திப்பது இல்லை. இதுதான் பிரச்சனை. அப்போ நாம் விசுவாசிக்க நமக்கு நீதி பெருகும், அநியாயம் சுருகும். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க கிருபை பெருகும், அக்கிரமங்கள் காணாமல் போகும். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க தரித்திரங்கள் இல்லாமல் போகும், ஐஸ்வர்யம் பெருகும். நாம் விசுவாசிக்க ஆரோக்கியங்கள் பெருகும், நோய்கள் விலகி போகும். நாம் விசுவாசிக்க தேவ தூதர்கள் நம்மோடு கூட பெருகுவார்கள், பிசாசு கூட்டங்கள் அழிந்து போகும். அன்பானவர்களே, நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு நிழல். ஆனால் இந்த விசுவாசமோ இயேசுவை குறித்ததான விசுவாசம். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற விசுவாசம் நிஜமானது. நாம் நிழலிலிருந்து நிஜத்திற்கு வர வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கும், அநியாயம் இல்லை. ஆபிரகாமுக்கே நீதி கிடைத்தது என்றால் உங்களுக்கும் எனக்கும் நீதியாக இயேசு சிலுவையின் மரத்தில் 2 கல்லர்களுக்கு நடுவில் தொங்கி அந்த விசுவாசம், அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல் நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு அதிகமாக நீதி கிடைக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப்பட்டார் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நாம் எல்லா விதத்திலும் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், விடுவிக்கப்பட்டோம் என்பதை நீதி நமக்கு விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், தோத்திரம். இங்கே 15வது வசனம் சொல். ஏனெனில் சட்ட விதியானது அதை கடைபிடிக்காவிட்டால் தேவனுடைய கோபத்தை உருவாக்கும். எனவே சட்ட விதி இல்லாவிட்டால் பின்னர் கீழ்ப்படியாமை இல்லாமல் போகும். எனவே மக்கள் தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசத்தின் மூலம் பெறுகின்றனர். இவ்வாறு நிகழ்வதால் அது கொடையிலிருந்து அது இலவசமாக கொடையாக இதனை ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு விளங்கும். அல்லேலூயா. அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவ்வாக்குறுதி மோசையின் சட்டத்தின் கீழ் கொள்ளுவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் கிடைக்கிறது. ஆபிரகாமை போன்று விசுவாசம் கொள்ளும் அனைவருக்கும் அனைவரும் பெறலாம். அதனால்தான்
ஆபிரகாம் அனைவருக்கும் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாச தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு அவருடைய விசுவாசம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆனால் இங்கே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கே அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானுக்கும் நமக்கும் எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆபிரகாமை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நாம் விசுவாசிக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக நாம் விளங்குகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே 2 பேருடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டின் விசுவாசம், 2 புதிய ஏற்பாட்டின் விசுவாசம். புதிய ஏற்பாட்டு விசுவாசம் ஜீவனை தருகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசம் சுகத்தை தருகிறது. புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் நிறைவை தருகிறது. புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் உயிர்த்தெழுதலை தருகிறது. அல்லேலூயா. என்னத்தை தருகிறது? உயிர்த்தெழுதலை தருகிறது. மெய்யான உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டில். ஆபிரகாமுடைய விசுவாசம் உயிர்த்தெழுதலை தந்தது, ஆனால் அது நிரந்தரமாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் மெய்யான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் சந்ததியெல்லாம் என்னன்னா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் நானும் விசுவாசிக்க பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் வெறும் சரீர பிரகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த விசுவாசத்தில் எட்டர்னல் லைஃப் இருக்கு. அல்லேலூயா. என்ன லைஃபு? நித்திய வாழ்வு, நிறைவான வாழ்வு. இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்திற்கும் நமக்கு என்ன இருக்கு? வாழ்வு இருக்கு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இது ஒரு நிறைவான வாழ்வை தருவதை தர குறைவான வாழ்வு நமக்கு கிடையாது. அப்போ புதிய உடன்படிக்கையின் விசுவாசம் நிறைவான வாழ்வை தருகிறது. அது நம்பிக்கையான வாழ்க்கையை தருகிறது. அதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றாலே நிறைவு. நமக்கு என்னத்தை தருகிறது? நிறைவை தருகிறது. அப்போ நிறைவு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவையும் எடுத்து போடுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நிறைவை தரும், குறைவு இருக்காது. ஆனால் சட்ட திட்டத்தின்படி நடக்கிறவனுக்கு குறைவு உண்டு. சட்ட திட்டத்தின்படி இல்லாதவனாக விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு என்றைக்கும் குறைவு கிடையாது, நிறைவு. அல்லேலூயா. அதனால தான் உங்கள் சொந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனம் திரும்புங்கள் சொல்லுவதுக்கு காரணம், உங்கள் கிரியைகளுக்கெல்லாம் மரணம் உண்டு. உங்கள் செத்த கிரியைகளுக்கெல்லாம் என்ன உண்டு? ஐயா, நான் 5 வயசுலேயே 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன் ஐயா. ஆனால் இப்போ என்னையா வச்சு 85 வயசாச்சியா, என்னால் இப்போ என்ன பண்ண முடியல, என் கிரியை என்ன பண்ண முடியலை. அப்போ அதுக்கு கிரியை என்ன கிரியை? அது செத்த கிரியை. ஆனால் ஆவியின் கிரியை இருக்கா? ஐயா இருக்கியா? நான் 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன் ஐயா, வயசாயிட்டியா? அப்போ 8 மணிக்கு எந்திரிச்சாலும் நீங்கள் ஆவியின் கிரியில் விசுவாசிக்கிங்கல்ல, அந்த கிரியை உங்களை சாகடிக்கா உயிர்ப்பிக்கிறது.
அல்லேலுயா, அல்லேலுயா. அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. காரணம், இயேசு கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார் என்கிற விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வரும் பொழுது இது இந்த உலகத்திலையும் அவனுக்கு நிறைவு, அந்த உலகத்திலையும் அது நிறைவு. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆமாம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த விசுவாசத்தை நாம் என்னைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு நீதி. அல்லேலுயா. அன்னைக்கு நீதினா என்ன? ரட்சிப்பு, அன்னைக்கு மீட்பு, அன்னைக்கு விடுதலை. அது அன்னைக்கு மாத்திரமல்ல, என்னைக்கும் அது உண்டு. அல்லேலுயா. அது இன்னைக்கும் உண்டு. அதனால் இயேசு எல்லாத்தையும் சிலுவையிலே செய்து முடித்தார். சொல்லுங்கள், இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஆபிரகாமனுடைய விசுவாசத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவை குறித்து, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் என்ன பண்ணா? ஆபிரகாம் விசுவாசத்தினால் அவனுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீதியை பெற்றான். இயேசுவோ நம்முடைய அனைவருக்காக சிலுவையிலே அவர் விசுவாசத்தோடு மரித்தனால, நாம் அவரை அதிகமாக விசுவாசிக்கிறனால நான் இனி கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தனால ஆவியை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தமும் என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிற நாம் ஒரு நாளும் இயேசு செஞ்சு முடித்த கிரியைகளை மறந்துடாதீங்க. அவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற விசுவாசத்தோடு நாம் பயணம் செல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் மரிக்கலை, அது உயிரோடு இருக்கிறது. அது இந்த பூமியிலையும் அந்த உலகத்திலையும், இந்த உலகத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாக்குறுதிகளை சுகந்தரிக்கிறவர்கள், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற விசுவாசம் சிறுவர்களிலிருந்து முதியோர் வரைக்கும் உண்டாகும்போது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி நாங்கள் மனந்திரும்பப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கிற எங்களுக்கு ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.